இனிய காலை வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம புதுசாலாம் எதுவும் கற்றுக்கவே வேணாங்க. சத்தியம் சொல்கிறேங்க, நீங்கள் புதுசாக போய் எதையும் தேடி கற்றுக்கவே வேண்டாம். பழமொழிகள் என்கிற புத்தகம் ஒன்று வாங்குங்க. இந்திய பழமொழிகள், உலக பழமொழிகள், பொன்மொழிகள்ன்ட்டு ஒரு சின்ன புத்தகம் ஒன்று வாங்குங்க. அது ஒன்று போதும். அதை கடைப்பிடிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பழமொழி எனக்கு நடந்திருக்கு நிறைய வாட்டி. ஒருத்தர்கிட்ட இலவசமாக ஒரு 7,000 ரூபாய் வாங்கினேன். ஃபோன் திருடு போயிடுச்சு. நிறைய சொல்லிகிட்டே போகிறேன். ஆக ஒவ்வொரு பழமொழியும் அவ்வளவு சிறந்தது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவள் இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சரியே. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் எல்லாம் என் வாழ்க்கையை இந்த பழமொழிகளை வைத்து தான் கிடக்கேன். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவள். எந்த மனிதனையும் தீ கொண்டு சுடுவதில்லை. என் உடன் பிறந்த இரத்த உறவுகள் எனக்கு மனசுக்கு திருப்தி அல்லாத செயல்களை செஞ்சாலும் அவர்களை பார்த்து நான் தீயினால் சுட்டப்பொன் போல வார்த்தைகளால் காயப்படுத்துறதில்லை. ஒரே வார்த்தை, இனிமேல் வாழ்க்கையில் வராத. நீ அண்ணனாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தாய் மாமனாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, இனிமேல் என் வாழ்க்கையில் வராத. உன்னை எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி தான் வந்திருக்கேனே ஒழிய யாரையும் நான் வார்த்தைகளால் காயப்படுத்துவதில்லை. நன்றி கொண்டார்க்கு இந்த உலகத்தில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. நன்றிக்காக நான் இந்த மாரடைப்பு நோயையும் தாண்டி எல்லா திருப்தியற்ற வாழ்க்கையெல்லாம் சகித்து கொண்டு ஐயப்பன் தாங்கள் வாழ சத்தியமே தான். ஒரே ஒரு செஞ்சோற்று கடன் நன்றி. இன்று நான் என் மனைவி முதுமை காலத்தில் வாழ்வதற்கு என் மைத்துனன் செய்த மாபெரும் உதவி. அதுக்காக என்ன வேணால் செய்வேன். என் உடம்பையே செருப்பாக தைக்க சொன்னீங்கனாலும் தைப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ நன்றி உள்ளவன். என்னை ஒரு நண்பன் புரிந்து கொள்ளவே இல்லை. பேர் பிருத்திவிராஜகுமார். நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏதோ அவருக்கு உண்மையாக இல்லைன்னு நினைக்கிறேன். சத்தியமாக, பிரபஞ்சத்தின் மீது சத்தியமாக நான் அவ்வளவு நேர்மையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்ந்திருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் சத்தியம். நீ வேணாம் உன்னை ஜல்ராடிகளை, உன்னை புகழ்ந்து பேசலை, உனக்கேற்றாமை நடக்கிறேன்னு கனவுகள் வைத்திருக்கலாம். ஆனால் என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. நான் நல்லவன், நேர்மையானவன், நன்றி உள்ளவன், விசுவாசம் மிக்கவன். மரணத்தினும் மரணத்துக்கு